குட் மார்னிங். மண்டே மார்னிங் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு, நல்லா சூடா ஒரு கப் காஃபி போட்டு குடிச்சிட்டு, ஊட்டியில பார்த்தீங்கன்னா, இப்ப சரியான மழை, காத்து, அப்பப்போ பவர் வேற கட் ஆயிடுது. சரியான குளிரா இருக்குங்க. நம்ம வீட்ல ஏதாவது வேலை பார்க்கணும் அப்படின்னாலே பயங்கர சோம்பேறித்தனமா இருக்கு. எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கா? உங்களுக்கு அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. சண்டே ஈவினிங் மார்க்கெட் போய் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி அது ஃப்ரிட்ஜில எடுத்து வச்சிரலாம் அப்படின்ட்டு எல்லாம் தனித்தனியா எல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி செப்பரேட் பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சிடலான்னு எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். ஆ, நிஜமாவே இங்கே ஊட்டி குளிரில் வேலை செய்யணுன்னா அவ்வளோ சோம்பேறித்தனமா இருக்கு. என்னோட ஸ்டோரேஜ் பாக்ஸில் நான் ஃப்ரிட்ஜில் இப்படி தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன் வெஜிடபிள்ஸை. வெஜிடபிள்ஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணி வச்சுட்டு மேலே அப்படியே ஒரு காட்டன் கிளாத் போட்டு வச்சிட்டோம்னாக்க வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு 10 டேஸ்னாலுமே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். அன்னைக்கு மத்தியானம் வெஜ் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். அம் ரைத்தாவும், வெஜ் பிரியாணியும் பண்ணியிருந்தேன். நல்லா சுட சுட சூடா அந்த மழையும், காத்துலயும் பிரியாணி சாப்பிட்றது வந்து செம்ம நல்லா இருக்குங்க அந்த வைபு. அ நம்ம போட்ட வீடியோவ நம்ம வீட்டு டிவியில பார்க்கும்பொழுது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் நமக்கு. அ நான் ஒரு அவரைக்குழம்பு வீடியோ போட்டிருந்தேன். அது ஒரு 16K போயிருந்துச்சு வியூஸு. எனக்கு அத பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருந்தது. அன்னைக்கு டே பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எனக்கு இப்படி தான் போச்சு. ரொம்ப ஜாலியா இருந்தது அன்னைக்கு. டே போனதே தெரியல அன்னைக்கு.